வணக்கம் நண்பர்களே. வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நம்முடைய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி யூடியூப் சேனலோட மற்றும் ஒரு புதிய பதிவில் உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ற நினைக்கிறேன். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் பெற்று நிறைவாக வாழணும் நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட பதிவுகள் தான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை உடற்பயிற்சி பற்றி ஜென்ரலாக போட்டிருந்தேன். சரி, இந்த தடவை சண்டே நான் இங்கே பெங்களூரில் இந்த வாரம் பெங்களூரில் தான் எனக்கு வேலை. அதனால் இப்போது சென்னையில் இன்னும் கோயிலெலாம் போனப்பெல்லாம் நான் எதுவும் எடுக்கல. சரி, இப்போ இங்கே இருக்கிறனால இங்கே இருக்கிற பெங்களூருக்கு என்னென்ன இடம்லாம் விசிட் பண்ணிட்டு வரணும் அந்த வீடியோவாக எடுத்து அதை நான் மக்களுக்கு தொகுப்பாக போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த தொகுப்புலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்று ஒரு தகவல். நான் சரி எங்கே போனேன்னு சொல்லணும் இல்லைங்களா? இன்னும் அது வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல. ஸோ இந்த சண்டே இங்கே இருந்ததுனால லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா பெங்களூரில். ஸோ அங்கே தான் நான் போயிருந்தேன். ஆக்சுவலாக லால்பாக்கு போனதுன்றது செகண்டரி. அதுக்கு முன்னாடி நான் நேஷனல் காலேஜில் இறங்கி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். இந்த கவி ககாதரஸ் டெம்பிள், புல் டெம்பிள், எல்லா டெம்பிளும் போயிட்டு அப்புறம் சரி, ஏன்னா எல்லாமே 12 to 4 மூடிடும் இல்லைங்களா? ஸோ அப்போது பேலன்ஸ் அந்த டைமை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் பொட்டானிக்கல் கார்டன் வந்தேன். பட் பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சரி இந்த தடவை நம்ம அதை பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நல்ல எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். ஏன்னா நம்ம கோயில் புறம் எல்லாம் இயற்கையோடு சார்ந்து வாழணுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு 2 வழி. ஒன்று, இயற்கை சம்மந்தப்பட்ட நம்ம அந்த வழிகளில் பிரயாணம் பண்ணணும். இன்னொன்று ஆன்மீகம், கடவுள் வழிபாடு. ஸோ இது 2 தான். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பித்தோம். நான் முருகர் பதிவு தான் நான் போட்டிருந்தேன். நல்ல மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, நல்ல வியூஸ் வந்தது. ஸோ அடுத்த முருகர் இதுவும் போட்டால் அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ முருகர் கடவுள் பார்க்கறதுக்கு ஜனங்க ரொம்ப விருப்பப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நிறைய முருகர் சம்மந்தப்பட்ட சுப்பிரமணிய டெம்பிள் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நிறைய கொடுக்குறேன் நான் மக்களுக்கு. ஸோ என்னோட ஒரே வேண்டுகோள் என்னென்னா, எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை போடுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் போட தான் எனக்கு அதில் உத்வேகம் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதில் ஏதாவது தவறுகள் நான் சொல்லியிருந்தாங்கன்னா சேனலில் அதை நீங்கள் சுட்டி காமிச்சிங்கன்னா நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன். சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பொட்டானிக்கல் கார்டன். ஸோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு. ஸோ நம்மளோட மிஷினரி லைஃப்பில் ஒரு என்ஜாய் பண்ணணும், ஒரு நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நல்ல கலர் கலராக ஃப்ளவர்ஸ். அதை பார்த்தாலே போதுங்க, எல்லா வருஷமும் நம்மளை விட்டு போயிடும்னு சொல்கிறது உண்மைதான். ஸோ இது என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் என்ட்ரன்ஸில் தான் கொஞ்சம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபுல்லாக மரங்கள், அதுலேயும் கொஞ்சம் விதவிதமான மரங்கள், லீவ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கலர் கலரான லீவ்ஸு. ஸோ எல்லாமே இல்லை ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டே நான் ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ கண்டினியூஸ் ஆகி வருது. ஒரே ஒரு விஷயந்தாங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம என்ன வகையான முறையை தேர்வு செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஜென்ரேஷன்ஸும் பின்னாடி வரும். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் எந்த வகையில் பிரயாணம் பண்ணுறோமோ நம்ம சந்ததிகளும் அதில் தானே அப்படி தானே வருவாங்க. ஸோ எல்லாமே இருக்கணும். அதாவது மாலுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அதெல்லாம் ஒரு 20% ஒதுக்கிட்டு பேலன்ஸ் 80% நம்ம குழந்தைங்களுக்கு இயற்கைனா என்ன, இயற்கையில் எதெல்லாம் நம்ம இயற்கையை சார்ந்து வாழுறோம், இயற்கையை பேணி பார்க்கணும்னா என்னென்னலாம் முறைகளை நாம ஃபாலோ பண்ணணும், குழந்தைங்களை நம்ம சொல்லி தரணும். அதுக்கு இந்த மாதிரி இடங்களும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது அங்கே ஒரு ஏரி, பொட்டானிக்கல் கார்டனில் ஏரி அந்த இடத்துல அவங்களே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஏரியை ஷூட் பண்ணியிருக்கேன். ஏரிக்குள்ளே அப்படி போனோம்னா அந்த டெண்டில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே என்னோட வீடியோ ஃபோனில் சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அது எடுக்க முடியல. பட் அங்கே ஃபால்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணுற பிளான்லேயும் போகல. ஸோ அந்த பிளான்ஸை பார்க்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் போனேன். ஆனால் பிளான்ஸ் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பொட்டானிக்கல் கார்டனில். பெங்களூர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குப்பை கூட போடுறதில்ல. அதுக்கு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மக்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட்டு.
கவர்மெண்ட் என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் மக்களாகிய நாம அதை உணர்ந்து நடந்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட இடம் வந்து தூய்மையான இடமா இருக்கும். என்னதான் அவங்க பண்ண நாம சுத்தி குப்பையை போட்டோம்னா அது நல்லா இருக்குமா? ஸோ அதனால அந்த நம்ம விழிப்புணர்வு வந்து 50%, கவர்மெண்ட் 50%, இன்னும் சொன்னா நம்ம 60 to 70% சொல்லலாம். அப்பதான் அரசாங்கத்துக்கும் நமக்கு வந்து இன்னும் நிறைய செய்யணும், மக்கள் நம்மளை வந்து நம்புறாங்க, நம்ம சொல்றதை செய்யறாங்கன்னு நினைச்சு அவங்களும் நிறைய செய்வாங்க நமக்கு. சரி, ஓகே, நம்ம பதிவுக்குள்ள போவோம். இதுதாங்க ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லேக்ல ஆரம்பிச்ச உடனே பிளான்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே போயாச்சு. ஃபுல்லா பிளான்ட்டு, ட்ரீஸு, நல்லா ஒவ்வொரு இடமா ஆக்சுவலாக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. இயர்லி 2 times தான் ஏதோ ஃப்ளவர் ஷோ வைப்பாங்களாம். பட் ஃப்ளவர் ஷோ இல்லாமையே வந்து இது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இடத்த, சும்மா சொல்லக்கூடாது. எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நல்ல நீட் அண்ட் கட் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குப்பையெல்லாம் எங்கேயும் போடக்கூடாது, அங்கங்கே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இடம் போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து நிறைய ரோஸ் கார்டன் அது இதுன்னு இருக்கு. ஆனால் நான் போனப்போ எந்த ரோசஸும் இல்லை. அந்த ஃப்ளவர் ஷோ வைக்கும்போது தான் மேபி அதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க போல. மற்றபடி நான் போகும்போது அங்கே எப்பவும் இருக்கிறது இருக்கு. அது நல்லா கலர் கலராக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பார்க்கவே சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கு. இப்போ நான் அந்த காட்டுற மரம் வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த உள்ளுக்குள்ளே போகும்போது இருக்கிற மரம். இதில் ஒரு மரத்தாண்ட எல்லா ஜனங்களும் வந்து நின்னாங்க. கேட்டா அது சில்க் காட்டன்றாங்க. ஆக்சுவலா மரங்கள் எப்படி இருக்கும்? ஹார்டா தானே இருக்கும். அந்த மரம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சும்மா செம்ம சாஃப்டா பவுடர் மாதிரி வழ 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 வழன்னு இருக்கு. இப்ப அந்த மரத்தை தான் பாருங்க, பாக்குறீங்க இல்லையா? நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் போட்டோல கூட அதை போட்டிருக்கேன். பாருங்க, அந்த இடத்துல பர்டிகுலரா நின்று எல்லாருமே போட்டோ ஷூட் பண்றாங்க. மரமே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்ட் நேச்சரா இருக்குன்னு. கேட்டால் இது வந்து சில்க் வுட்டுன்றாங்க. ஆக்சுவலாக சில்க் போர்டு, சில்க் இன்ஸ்டியூட்லாம் பெங்களூரில் ஃபேமஸ். இந்த மரமும் கேட்டாக்கா சில்க் வுட்டு மரம் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. இங்கே தான் மக்கள் எல்லாரும் வந்து நின்று பாருங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ நானும் அது உள்ளே போனேன். நான் சிங்கிளாக தான் போயிருந்தேன். சரி, அப்புறம் நானே செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். போயிட்டு அந்த மரத்தை பார்த்தேன். பட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் டக்குன்னு வந்து எதையும் டச் பண்ணிட முடியாத மாதிரி எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் பிளான்ட்ஸு, ட்ரீஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே எவ்வளோ பெருசு பாருங்களேன். சான்ஸ்லெஸ். எத்தனை வருஷம் ஆனால் இது இப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்படி ஒரு மரம் நம்ம நம்ம ஆலமரம், அரச மரம் பார்க்குறோம். பட் அதையெல்லாம் தாண்டி இந்த மரம் பாருங்க. அப்போ இது எத்தனை வருஷமா இருந்திருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்த மரம். அப்படி பட்டு மாதிரி வழ வழ வழ. அதனால தான் இதுக்கு பேர் சில்க்வுட்னு சொல்றாங்களோ என்னவோ. அதை அப்படியே கிராஸ் பண்ணி போனோம்னா இந்த இடம் வந்து பார்க் மாதிரி உள்ளவே அழகா வந்து எலி, பூனை அந்த மாதிரிலாம் வந்து நல்லா லீவ்ஸ்லேயே வந்து கட் பண்ணி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போன என்ன பெனிஃபிட்டை நம்ம அங்கே போகும்போது இது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு நல்ல ஃப்ரெஷ் ஏரு, கிளீன் ஏரு, பொல்யூஷன் இல்லாத ஏரு, நல்ல தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல பெருசாக இன்னும் பொல்யூஷன் இல்லை பெங்களூரில். அதனால குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பழக்கப்படுத்தும் போது அவங்களோட எனர்ஜி லெவல், அவங்களோட இம்யூனிட்டி பவர், அவங்களோட அவங்களுக்கும் தூய்மையான காற்று கிடைச்ச ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இதுதாங்க, கலர்ஸா உள்ளுக்குள்ள இருந்தது தான். இதை நான் போட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ அழகா. ஆக்சுவலாக இந்த மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. சென்டரா இந்த மரம் எதனாலும் தெரியல. அதுவே பட்டு போச்சான்னு தெரியல. பட்டு போனாலும் வெட்டிடுவாங்க இல்லையா, ஏன்னா அடிபட்டுருன்றதுனால. ஸோ அதனால இது பாருங்க, இவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இந்த ஊசியில காடு மாதிரி சும்மா நல்லா ஓங்கி நெடு 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 நெடுன்னு ஹைட்டா வளர்ந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்ச மாதிரி தெரியுது செடிங்கள்லாம் கீழே. ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம ஒன் பை ஒன் உள்ள போனால் ஏதோ கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயும் போனா, பட் ஆனால் அதில் லாக்டில் தான் இருக்கு. மேபி ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும் தான் அது ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. லா லா இது வழியா இப்போ வரும் பாருங்க கிளாஸ் ஹவுஸ். ஸோ அதை தாண்டி போனாதான் அந்த கடைசியா மரம். அது பாருங்க, சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்கு. ஆக்சுவலாக சூரியகாந்தி கிடையாது, அதே மாதிரி டிசைன்ல ஒரு குரோட்டன்ஸ். ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அதனால தான் ஃபோட்டோஸும் நான் போட்டிருக்கேன். சரி, வீடியோலும் பார்த்து பண்ணியிருக்கேன்.
நம்ம வந்து எல்லாத்துக்குமே நேரம் ஒதுக்கணுங்க. நான் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பார்க் ஷூட் பண்ணி நடைப்பயிற்சி வந்து எவ்வளோ அவசியம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் எல்லா என்னோட குறிப்புகளும் கொடுத்துருக்கேன் நான். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆன்மீகம் நிறைய கோயில் சார்ந்த நிறைய கோயில் இங்கே பெங்களூரில் நிறைய போயிட்டு வந்து வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்று ஒன்றா போடுறேன். மல்லேஸ்வரம் vlogனே போடுறேன். அங்கே இருக்கிற நரசிம்ம சாமி டெம்பிள் எல்லாத்தையும் அங்கே நான் பார்த்த டெம்பிள், அங்கே இருக்கிற சிவன் டெம்பிள், மல்லேஸ்வரா ஈஸ்வர் டெம்பிள், காடு மல்லேஸ்வரா டெம்பிள் பார்த்தேன். அது ஒரு தனி vlog-ஆவே தரேன். இப்போ இதுக்கு லால்பாக் போகிறதுக்கு முன்னாடி கவி கங்கை தர்ஷனா, புல்லட் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து காடி லார்ட் சுப்ரமணியா டெம்பிள், சனீஸ்வர பகவான் டெம்பிள், அப்புறம் பெருமாள் டெம்பிள். ஸோ இது நிறைய டெம்பிள் பார்த்தேன். பட் செகண்ட் ஹாஃப் நான் லால்பாக் முடிச்சுட்டு போகும்போதே கேமரா வந்து சார்ஜ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோஸ் நான் திருப்பி அதுக்குன்னு ஒரு தடவை போயிட்டு நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனில் ஷேர் பண்ணேன். மேபி இங்கே எனக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், எனக்கு கன்னடா தெரியாது. ஸோ சில டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா கூட அவங்களுக்கும் புரியல. சரி, நமக்கு கிடைச்ச டேட்டாஸ் வரைக்கும் நம்ம போடுவோம் பதிவில். ஜனங்களுக்கு வந்து இப்படி ஒரு இடத்த பார்த்துருக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் இப்போ பார்க்கலாம் இல்லையா, அதனால் அதுக்காக தான் போட்டிருக்கேன் இந்த பதிவு. கோயிலில் நிறைய பேர் போகணுன்னாலும் அந்த எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு வந்த மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி கோயில்லையும் நான் அப்படி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ கோயில் போகாதவங்க கூட கோயில் இப்படி தான் என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருக்கும். சில இடத்துல மூலவர்களை வந்து தரிசிக்க அலோவ் பண்ணுறாங்க ஃபோட்டோஸ் எடுக்க. சில இடங்களில் மூலவர் எனக்கு கூட அதில் எடுக்கணுன்றதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா மூலவருங்கிறது தானே முக்கியம். அதை வந்து அங்கே வந்து பார்த்தா தான் அதுக்குண்டான பலனும் அது சிறப்பும் நமக்கு கிடைக்கும். அதை எல்லாரும் எடுத்து போட்டோம்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இருந்தாலும் எனக்கு பர்மிஷன் கொடுத்த கோயிலில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஜனங்களுக்கு வர முடியல, ஆகா இவ்வளோ அழகாக இருக்கே, மூலவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்குற எண்ணமும் இருக்கும் இல்லையா. அலோவ் பண்ணுற டெம்பிளில் எடுத்திருக்கேன், அலோவ் பண்ணுற டெம்பிளில் அலோவ் பண்ணாத டெம்பிளில் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள். பாருங்களேன் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் விதவிதமாக அழகாக இருக்குது. ஃபுல்லாக அழகாக பார்க் மாதிரி கட்டி உள்ள ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ நம்ம வந்து நம்ம பசங்க, நம்ம கிட்ஸ், நம்ம வளரக்கூடிய ஜென்ரேஷன்ஸை வந்து நம்ம தாங்க வந்து எப்படி எப்படி வளரணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வளர்க்க. இல்லைன்னா நம்மளோட பாரம்பரியம் டோட்டலாகவே மறந்து போயிடும். பசங்களுக்கும் சரி, நம்ம அடுத்து வர ஜென்ரேஷன்ஸு ஏற்கனவே பாதி மறந்து தான் போயிருக்கும். நடுவுலலாம் இப்போ இந்த கொரோனா, இந்த வைரஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பழைய சித்த மருத்துவத்துக்குள்ளவே போனோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் நான் என்ன நினைச்சா கடைசியில் அதில் தான் அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிச்சாங்க நம்ம மருத்துவர்கள். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நமக்கு இம்யூனிட்டி பவருங்கிறதே போயிடுச்சுங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம உணர்ந்தோம். அந்த இம்யூனிட்டி பவரை எப்படி பை டிஃபால்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் கூட நான் நிறைய வீடியோஸ் வச்சுருக்கேன். நாங்கள் எப்படி வீட்டில் கஷாயம் போட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம், அதோட ரிசல்ட் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா போடுறேன். சுகர் பவுடருக்கு நாங்கள் பண்ணி ரிசல்ட் பண்ணி ஒரு 1 இயராக நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச காலத்தில் டேப்லெட்டே விட்டுட்டாங்க. ஸோ அதுவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸோ எல்லாமே வந்து பை டிஃபால்ட் இம்யூனிட்டி பவரும் டெவலப் ஆகும். அதே சமயம் வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த சித்தா மருத்துவன்றது ஒன்று இருக்குது. ஸோ சித்தத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணுன்ற எண்ணத்தை அவங்களுக்கு வளர்க்கணும். எடுத்தோடனே ஒன்று டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு மருந்து, சிரப்பு, டேப்லெட்டுன்னு சாப்பிட்றத விட நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னோட அறிஞர்கள், ஞானிகள், சித்த மகாபுருஷர்கள் நமக்கு என்ன வழி சொன்னாங்களோ அதை நாம் ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப முடியல, சுத்தமாக அப்படி போயே ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு வரும்போது நம்ம போய்க்கலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாட்டி வைத்தியம் தான். ஸோ இது பாருங்களேன், இந்த இடத்துல நான் முதல்ல ஒரு அணில் நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பேன். இந்த இது மேலே உட்காந்து ஆடிட்டு இருக்கும் பாருங்க. ஒரு முதல்லனா இந்த மாதிரி ஆடுமா அணில், இந்த காமிக்கிறேன் பாருங்க, இந்த வருது பாருங்க. பார்க்கவே எனக்கு சிரிப்பு வந்துச்சு, இருந்தாலும் அது வீடியோ எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த பதிவு. நம்புகிறேன். இந்த பதிவில் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இதில் ஏதாவது நான் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தாலும் அதை அப்டேட் பண்ணுங்கள். அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இதை ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பெங்களூரில் சில டெம்பிள்ஸ் பற்றி எங்களுக்கு வீடியோ போடுங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக போயிட்டு வந்து அதை நான் தனி வீடியோவும் கொடுக்குறேன்.
குழந்தைங்களுக்கு வீட்டு மருத்துவ குறிப்புகள் ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. அதுவும் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது நான் எது கொடுத்தாலும் அது நான் ட்ரை பண்ணி எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்ததை மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து யூடியூப்ல அப்லோட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும். நான் வந்து என்னென்ன ட்ரை எங்களுக்கு செட் ஆனது எல்லாமே போடுறேன். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது. ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் போகும். அப்போது வேற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எது ஒன்றுமே வந்து ஃபஸ்ட்டு அது ஒத்துக்கிறதுக்கே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகும். இது நமக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது உடம்புல ஊறி நமக்கு வேலை செஞ்சு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதுதாங்க ஃபைனல். அந்த பொட்டானிக்கல் கார்டன் கடைசியில் மலை மாதிரி வந்து ஒரு இடம். அந்த மலையில் வந்து தான் அந்த இது முடியுது. அழகாக இருந்தது. அந்த மலைக்கு மேலே ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருந்தாங்க. கோயில் கிடையாது, ஆனால் அதை சுற்றி முருகர் சிலை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது மேலே ஏறி என்னடா அந்த பக்கம் அதே மாதிரி அந்த